பிரியமானவர்களே, உங்கள் யாவருக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே காலை வணக்கத்தையும் வாழ்த்துதலையும் தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தருடைய கிருபை நம் அனைவரோடு கூட இருப்பதாக. இந்த நாளின் காலை வேளையிலும் கர்த்தர் நமக்கு தருகிற வேத வார்த்தை சங்கீதங்களின் புத்தகம் 138வது சங்கீதம் 7வது வசனம் இவ்விதமாய் சொல்லுகிறது: நான் துன்பத்தின் நடுவில் நடந்தாலும் நீர் என்னை உயிர்ப்பிப்பீர். என் சத்துருக்களின் கோபத்திற்கு விரோதமாக உமது கையை நீட்டுவீர். உமது வலது கரம் என்னை ரட்சிக்கும் என்று சொல்லி வேதம் நமக்கு கூறுகிறது. ஆம், எனக்கு அருமையானவர்களே, இந்த காலை வேளையிலே நான் உங்களோடு கூட விதமாய் பேச விரும்புகிறேன். நான் துன்பத்தின் நடுவில் நடந்தாலும் நீர் என்னை உயிர்ப்பிப்பீர். ஒரு பக்தனுடைய அல்லாவிட்டால் தேவனை நம்புகிற ஒரு மனிதனுடைய ஒரு விசுவாச அறிக்கையின் வார்த்தைகள் இவைகள். தேவன் என்னோடு கூட எவ்வளவா இடைபடுகிறார், தேவனுடைய கிருபை என்னோடு கூட எவ்வளவு மகிமையாய் வருகிறது என்பதை இந்த மனிதன் அல்லாவிட்டால் இந்த சங்கீதக்காரன் இந்த பாடலில் வெளிப்படுத்துகிறான். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு தேவனுடைய திருச்சபையே, மனிதன் நடந்து போகிற பாதைகள் அல்ல முக்கியம், தேவன் நடத்துகிற பாதைகள் அதைவிட முக்கியமானவைகள் என்பதை இந்த சங்கீதம் நமக்கு ஆழமாய் உணர்த்துகிறது. இந்த வார்த்தைகள் ஒரு மனிதனுடைய வேதனைகள் கலந்த அதே வேளையிலே விசுவாசம் நிறைந்த ஒரு வார்த்தை. வேதத்தின் ஒரு மனிதனை குறித்து நான் உங்களுக்கு ஞாபகப்படுத்தலாம் என்று யோசிக்கிறேன். இதோ யோசேப்பை குறித்து நமக்கு நன்றாய் தெரியும். தன்னுடைய தகப்பன் வீட்டிலே செல்லப்பிள்ளையாய் வளர்ந்தவன். தன்னுடைய சகோதரர்கள் செய்த துன்மார்க்கத்தை தன் தகப்பனுக்கு சொல்லி வந்தபடியினாலே தன்னுடைய சகோதரருடைய கோபத்துக்கு ஆளானவன். இப்பொழுது எந்த சகோதரர்களை பார்ப்பதற்காய் கிளம்பி சென்றானோ அதே சகோதரர்களால் அடிக்கப்பட்டு துன்புறுத்தப்பட்டு இதோ அவன் அடிமையாகவும் விற்கப்பட்டு விடுகிறான். இப்பொழுது அடிமையாய் விற்கப்பட்டவன் எகிப்து தேசத்திற்கு கொண்டு போகப்படுகிறான். எகிப்திலே போத்திபாருடைய வீட்டிலே இவன் அடிமையாய் கொண்டு போகப்படுகிறான். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு தேவ ஜனமே, அடிமையாய் கொண்டு போகப்பட்ட யோசேப்புடைய வாழ்க்கை அதோடு முடிந்துவிட்டது என்றுதான் அவனுடைய சகோதரர்கள் நினைத்தார்கள். ஏன், சில நேரங்களிலே யோசேப்பை நினைத்திருக்கக்கூடும். ஆனால் வேதம் சொல்லுகிறது, இந்த யோசேப்பு அடிமையாய் விற்கப்பட்ட பொழுதும் கூட அங்கே கர்த்தர் அவனை முதன்மையானவனாய் வைத்தார். இது மாத்திரமல்ல, பாவத்திற்கு விலகி ஓடினபடியினாலே அவன் மேலே குற்றம் சாட்டப்பட்டு இதோ சிறை சேதம் பண்ணப்படுகிறவர்கள் இருக்கக்கூடிய அந்த சிறைச்சாலையிலே அடைக்கப்பட்ட பொழுதும் அங்கேயும் கர்த்தர் அவனை உயர்த்தி வைத்திருந்தார். கர்த்தர் அவனை அங்கேயும் முதன்மையானவனாய் வைத்திருந்தார். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, ஒருவேளை என்னுடைய வாழ்க்கை துன்பத்தின் நடுவிலே தான் நடந்து கொண்டிருக்கிறது, கண்ணீர் மாத்திரமே எனக்கு உணவாய் இருக்கிறது, என்னுடைய வாழ்க்கையிலே நான் எந்த சுகத்தையும் காணவில்லை, என்னுடைய வாழ்க்கையிலே சில நேரங்கள் நான் வேதனையோடு கூட தான் கழிந்து போகிறேன் என்று சொல்லி கொண்டிருக்கிறீர்களா? வேதம் சொல்லுகிறது, ஒருவேளை துன்பத்தின் நடுவிலே நடக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை நமக்கு ஏற்பட்டாலும் நம்மை உயிர்ப்பிக்கிற ஒரு தேவன் நம்மோடு கூடவே இருக்கிறார். அவர் ஒருபொழுது நம்மை விட்டு விலக மாட்டார், ஒருபொழுது நம்மை தாழ்ந்து போக செய்ய மாட்டார். எனவே இந்த காலை வேளை அந்த தேவன் நமக்கு தருகிற அந்த மகிமையான நன்மைகளை நினைத்து, அந்த தேவன் நமக்கு தருகிற அந்த மகிமையான சூழ்நிலைகளை நினைத்து நாம் அவருக்கு நன்றி செலுத்தவும் அவரை மகிமைப்படுத்தவும் நாம் கடமைப்பட்டிருக்கிறோம். எனவே தான் இந்த காலை வேளையிலே நாம் யாவரும் கண்களை மூடி ஜெபித்து அந்த கிருபையை பெற்றுக்கொள்வோமா? எங்களை நேசிக்கிற எங்கள் நல்ல தகப்பனே, நல்ல வேளைக்காய் உமக்கு நன்றி. ஆம் ஆண்டவரே, அப்பா சோதர், நாங்கள் துன்பத்தின் நடுவில் நடந்தாலும் எங்களை உயிர்ப்பிக்கிற ஒரு தெய்வம் எங்களுக்கு உண்டல்லவா? அந்த தெய்வத்தின் கிருபைகளுக்காய் நன்றி. இப்பொழுதும் ஆண்டவரே, தமிழ் பிள்ளைகள் தம்மை நோக்கி பார்த்திருக்கிறார்கள். ஆண்டவரே அப்பா, என்ன துன்பத்தின் நடுவிலே நடக்கிறார்கள், என்ன கண்ணீரின் பாதையிலே இவர்கள் கடந்து வருகிறார்கள் என்பது என் ஆண்டவருக்கு தெரியும். ஆண்டவரே, இப்பொழுதும் தேவ கிருபையும் மகிமையும் சமாதானமும்
ஆண்டவரே, இந்த அன்பு பிள்ளைகளோடு கூட இருக்கட்டும். ஆண்டவரே சோதரம், யோசேப்பை உயிர்ப்பித்த என் நல்ல ஆண்டவரே, தம்முடைய பிள்ளைகளையும் நீர் உயிர்ப்பியும். தேவாவியாண்டுடைய கிருபையும் மகிமையும் கூடவே இருக்கட்டும். நிறைவாய் நடத்தும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆம்.